ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buds2bloom. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புது வகை சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டெய்லி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டாக சட்னி பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி 7 மணி போல் ஒரு சூப்பரான சட்னி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி கப்பில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அதனால் 1 மட்டும் போதும். இது கூட 3 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல காரமாக இருக்கும். அதனால நான் 3 மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா 5லேருந்து 7 கூட சேர்த்துக்கலாம். கலருக்காக வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் நம்ம வந்து தக்காளிலாம் போட போகிறதில்ல. அதனால புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு புளி மட்டும் எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக புளியெலாம் வேண்டாம். இந்த அளவு மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு அளவு தான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளி போட்டாலும் சட்னி நல்லா இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த சட்னியோட ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் பொட்டுக்கடலை. ஒரு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து வறுத்த கடலைன்னு கூட நிறைய பேர் சொல்லுவீங்க. இது வந்து நான் இன்றைக்கி சின்ன பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப் அளவு, அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். ஏன்னா வந்து அந்த புளிப்பு அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூட ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். உங்கள் மிக்ஸியை வந்து ஒரு வேளை அரைக்காதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை மிளகாயை அரைச்சிட்டு மித்த இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணும். இது கூட ஒரு காரத்துக்கு ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விதையெல்லாம் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா 2-3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். தனித்தனியாக வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்குறது தான் இந்த சட்னிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த சட்னி பச்சையாக சர்வ் பண்ண பிடிக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த தாளிச்ச வந்து டைரெக்டாக சட்னியோடு சேர்த்துக்கலாம். வெங்காய ஃப்ளேவர்லாம் வந்து உங்களுக்கு பச்சையாக பிடிக்கும்னா. பட் ஒரு வேளை பச்சையாக பிடிக்காதுன்னா நீங்கள் நான் பண்ணுற இந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை பெருங்காயம்லாம் சேர்த்தாச்சு. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆனியனோட ரா ஃப்ளேவர்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த தாளிப்பை டைரெக்டாக சட்னியில் சேர்த்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து தாளிப்பு இந்த நம்ம தாளித்ததில் வந்து சட்னி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இது வந்து ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் பட்டு இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனைலாம் போயிட்டு சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கக்கூடாது. இந்த பொட்டுக்கடலை ஃப்ளேவர்லாம் அப்புறம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக எண்ணெயில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போட வேணாம். ஸோ சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.